இதுதான் உங்க இளமையனோட ரகசியம். இளமையா இருக்கிறது உண்மைன்னா அது ரகசியமா வச்சுக்கோங்க. ஆனா இந்த நெல்லிக்காய் பொதுவாக எப்படி எடுத்துக்கொள்வது, யார் எடுத்துக்கொள்ளலாம்? பிரெக்னன்ட் லேடிஸ் சாப்பிடலாமா? பால் கொடுக்கிற பெண்கள் கொடுக்கலாமா? என்ன குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா? சின்ன குழந்தைங்களுக்கு எவ்வளவு கொடுக்கலாம்? சளி பிடிச்சிட்டு இருக்கவங்க அதை சாப்பிடலாமா? நெல்லிக்காய் சாப்பிட்டா சளி பிடிக்குமா? இந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்க. நெல்லிக்காய் யார் வேணாலும் எடுக்கலாம். அதுலேயும் கர்ப்ப காலத்தில் பெண்கள் எடுத்துக்கொள்வது இந்த ஹீமோகுளோபினை குறையாமல் பராமரித்து குழந்தைக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து தாய்க்கும் ஆரோக்கியத்தை கெடுக்காமல் பாதுகாக்கிற சக்தி நெல்லிக்காய்க்கு உண்டு. இந்த இரும்பு சத்து தான் நம்மை வாழ வைக்கிற சத்து. நெடுநாள் வாழ வேண்டுமானால் இரும்பு சத்து உள்ள உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். நெல்லிக்காயில நாட்டு நெல்லிக்காய் என்று ஒன்று இருக்கிறது, ஹைபிரிட் நெல்லிக்காய் என்று ஒன்று இருக்கிறது. ஹைபிரிட் நெல்லிக்காய் இந்த உணவுக்கு மட்டும்தான் அது தகுதி உள்ளதாக. நோயை அகற்றுகிற ஆற்றல் உடையதுன்னா இந்த காட்டிலே விளைகிற நாட்டு நெல்லிக்காய். சைஸ் பெருசாக இருக்காது, மீடியம் சைஸாக இருக்கும், சிறு கசப்பு இருக்கும், எல்லா ருசியும் அதுக்குள்ளே இருக்கும். அது மாதிரி தான் நம்ம சோற்று கற்றாழை கூட. ஆரம்பத்தில் சோற்றுக்கற்றாழை எடுத்துக்கொண்டா சளி பிடிக்கும். ஆனால் தொடர்ந்து சோற்றுக்கற்றாழை எடுத்து பழகி விட்டால் சளியே பிடிக்காது. தேன் ஊறல்னு அது தேன்லேயே ஊற வச்சிருக்க மாட்டான். சக்கரை பாகில் போட்டு ஊற வச்சு அதுக்கு பேர் தேன் ஊறல்னு வைக்கிறான். தேன் உண்மையான தேனாக இருந்தாலுமா தொண்டையில் ஒரு சிறு கரகரப்பு வரும். அதுதான் ஒரிஜினல் தேன். எந்த காய் எந்த கனியை நறுக்கி காய போட்டிங்கனாலும் அது உலர்ந்து கருநிறமாக மாறாது. நெல்லிக்காயை நறுக்கி காய போட்டு நெல்லி வற்றல் கருப்பாக இருக்கும். கரிசலாங்கண்ணி இலையை காய வைத்தீங்கன்னா அது கருப்பாக இருக்கும். கருப்பாக இருக்கிறது என்றால் என்ன பொருள்? அதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுன்னு பொருள். காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த நெல்லிக்காயினுடைய பயன்கள் என்னெல்லாம் இருக்கு. ரொம்ப சின்னதா இருந்தாலும் அதனுடைய பயன்கள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம ஃபாஸ்ட் லைஃப்ல இருக்கிறதுனால நெல்லிக்காய் சாப்பிட்றது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. ஊறுகாய் மாதிரி இல்ல ஜூஸ் மாதிரி எங்கேயாவது குடிக்கிறது தான், தொட்டுக்கிறது தான். ஸோ ஒருத்தங்க நெல்லிக்காய் தினமும் சாப்பிட்றதுனால அவங்க உடம்புல என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும், என்ன மாதிரியான விட்டமின்ஸ் அதுல இருக்கு சார்? நெல்லிக்காயை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா அதியமான் அவ்வைக்கு நெல்லிக்கனியை கொடுத்தார். நெல்லிக்காய் கனியாக மாறவே மாறாது, காயாக தான் இருக்கும். ஆனால் அது நெல்லிக்கனி, நன்றாக முதிர்ந்து விளைந்த காய் நெல்லிக்கனின்னு சொல்கிறார். நான் நெல்லிக்காயில் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய தன்மையும் உடலுக்கு வேண்டிய அனைத்து ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தியும் நெல்லிக்காயில் இருக்கிறது. நெல்லிக்கனி நெல்லிக்காயிலமா சித்தர்கள் அதை பற்றி நிறைய பாராட்டியிருப்பார்கள். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. எந்த காய் எந்த கனியை நறுக்கி காய போட்டிங்கனாலும் அது உலர்ந்து கருநிறமாக மாறாது. நெல்லிக்காயை நறுக்கி காய போட்டு நெல்லி வற்றல் கருப்பாக இருக்கும். கரிசலாங்கண்ணி இலையை காய வைத்தீங்கன்னா அது கருப்பாக இருக்கும். கருப்பாக இருக்கிறது என்றால் என்ன பொருள்? அதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுன்னு பொருள். இருக்கவன் இரும்பு தின்னு, போறவன் பொன்னை தின்னுன்னு ஒரு பழமொழி உண்டு. நெடுநாள் வாழ வேண்டுமானால் இரும்பு சத்துள்ள உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் சித்தர்கள் சயின்ஸுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல, சயின்ஸுக்கும் மேற்பட்டவர்கள்னு சொல்லணும். எப்படின்னாமா இந்த இரும்பு சத்து தான் நம்மை வாழ வைக்கிற சத்து. ஏன்னா நம்முடைய சிவப்பணுக்களில் ஹீமோகுளோபின் இருக்கிறது. அதில் ஹீம் என்கின்ற அயனும் குளோபின் என்கின்ற புரோட்டீனும் சேர்ந்தது தான் ஹீமோகுளோபின். அந்த ஹீமோகுளோபின் தான் நம்முடைய நுரையீரலில் இருந்து அங்கே வருகிற காற்றில் இருக்கிற பிராணவாயுவை குருதி மூலமாக ஒவ்வொரு செல்லுக்கும் எடுத்து போவது. இந்த செல்லில் இருந்து கழிவாக வெளியேற்றப்படுகிற கார்பன் டை ஆக்சைடை அங்கேருந்து கொண்டு வெளியே அனுப்புவது எதுன்னு சொன்னால் இந்த ஹீமோகுளோபின் தான். இப்போ ஹீமோகுளோபின் நமக்கு பலத்தையும் நம்முடைய பலகீனத்தையும் நீக்குகிற ஆற்றல் இந்த ஹீமோகுளோபினுக்கு இருக்கிறது. அந்த ஹீமோகுளோபினுக்கு வேண்டிய அயன் எங்கே இருக்கிறதோ அந்த மூலிகைகள் எல்லாம் நமக்கு வல்லமை தருகிற மூலிகைகள். அதில் முதல் இடத்தில் நிற்பது கரிசலாங்கண்ணி, அடுத்த இடத்துல நிற்பது நெல்லிக்காய். நெல்லிக்காயிலே 2 சைஸஸ் இருக்குல்ல சார், எது சார் பெனிஃபிட்? நெல்லிக்காயிலமா மண் வளத்தை பொறுத்து சைஸ் இருக்கலாம். ஆனால் நெல்லிக்காயில் நாட்டு நெல்லிக்காய் என்று ஒன்று இருக்கிறது, ஹைபிரிட் நெல்லிக்காய் என்று ஒன்று இருக்கிறது, அருநெல்லிக்காய் என்று ஒன்று இருக்கிறது.
அப்போ அரைநெல்லிக்காய் கொஞ்சம் அதிக புளிப்பில்லாமல் சாப்பிடுவது நன்றாக இருக்கும். அந்த நெல்லிக்காயினுடைய பண்பிலே ஒரு அரை அளவு அதில் கிடைக்கும். ஆனால் அந்த ஹைபிரிட் நெல்லிக்காய் இந்த உணவுக்கு மட்டும்தான் அது தகுதி உள்ளதாக இருக்கும். நோயை அகற்றுகிற ஆற்றல் உடையதுன்னா இந்த காட்டிலே விளைகிற நாட்டு நெல்லிக்காய். சைஸ் பெருசாக இருக்காது, மீடியம் சைஸாக இருக்கும், சிறு கசப்பு இருக்கும், எல்லா ருசியும் அதுக்குள்ளே இருக்கும். அந்த நெல்லிக்காயை நாட்டு நெல்லிக்காய் என்று எப்படி அறிவதென்றால், அதை வாயில போட்டு நன்றாக சப்பி சப்பி சாப்பிட்டு விட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா இனிக்கும். இப்போ இந்த கடையில் விற்கிற நெல்லிக்காயை குடிச்சு பாருங்க, ஒரு ருசியும் வராது, அந்த இனிப்பெல்லாம் வராது. இந்த நாட்டு நெல்லிக்காயில் தான் அந்த ருசி கிடைக்கும். நான் ஒரு முறை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நேஷனல் மெடிசனல் பிளான் போர்டில் நான் 11 ஆண்டுகள் உறுப்பினராக இருந்தேன் டெல்லியில். அப்போ ஒரு சிஇஓ ஒரு லேடி ஒருத்தர் இருந்தாங்க. இந்த நெல்லிக்காயை ப்ரொமோட் பண்ணணும், அதுக்கு சப்சிடி கொடுக்கணும், நெல்லிக்காயில் என்னென்ன பலன்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க நெல்லிக்காயினுடைய நியூட்ரியன்ட் வேல்யூ பற்றி பேசினாங்க. பேசும்போது நான் சொன்னேன், நெல்லிக்காய் சித்த மருத்துவத்தினுடைய தத்துவப்படி ஒரு சிறந்த மருந்துன்னு சொன்னேன். இல்லை, மருத்துவ குணம் அதில் எங்கே இருக்கிறது? உணவு சிறப்பு தானே அதில் இருக்கிறது. விட்டமின் சி இருக்கிறது, அயன் இருக்கிறது, அதில் மருத்துவ குணம் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். நெல்லிக்காய்க்கு பித்தம் நீங்கும், அதன் புளிப்பால் செல்லுமே வாதம், சேர்த்துவப்பால் சொல்லு மையம் ஓடும், அதை சித்தத்தில் உண்ண அனர்த்தனையும் கூடு பிரமேகம் போம் கூறு. பிரமேகம்னா சர்க்கரை வியாதி. சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துகிற சீர் செய்கிற ஆற்றல் நெல்லிக்காய்க்கு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிற மருத்துவம் சித்த மருத்துவம் தான். துவர்ப்பு இருக்கிறதுனால, துவர்ப்பு இருப்பது, அதோட கூட அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறது. அதாவது நம்ம உடலிலே உருவாகிற சிதைக்கிற ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷீஸ் என்று சொல்வார். அவைகளையெல்லாம் அழித்து சரி செய்கிறாங்கன்னா அதில் அஸ்கார்பிக் ஆசிட் இருக்கிறது, விட்டமின் சி இருக்கிறது. அப்படின்னு இது நம்ம கேன்சர் கூட எடுக்கலாம். எல்லா நோயும் வராமல் இருக்கிறதுக்கு இதை எடுக்கலாம். எந்த நோய்க்கு எந்த உணவு எடுத்துக்கொண்டாலும், எந்த மருந்து எடுத்துக்கொண்டாலும் இதை கூட உணவில் எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு ஒன்றும் பத்தியம் கிடையாது. இப்போ நெல்லிக்காயை கையாளுவது என்பது, இந்த திரிபலாவில் நெல்லிக்காய் ஒரு முக்கியமான பங்கு இல்லையாம்மா? கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய், கடுக்காய் தோல், நெல்லிக்காய் தோல், நெல்லி வற்றல், தாண்டிக்காய் தோல், இது உள்ள இருக்கிற கொட்டையை இந்த மூன்றிலுமே இருக்கிறத சேர்க்க மாட்டார்கள் மருத்துவத்தில். ஆனால் இந்த நெல்லிக்காய் பொதுவாக எப்படி எடுத்துக்கொள்வது, யார் எடுத்துக்கொள்ளலாம்? பிரெக்னன்ட் லேடிஸ் சாப்பிடலாமா? பால் கொடுக்கிற பெண்கள் கொடுக்கலாமா? என்ன குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா? சின்ன குழந்தைங்களுக்கு எவ்வளோ கொடுக்கலாம்? சளி பிடிச்சிட்டு இருக்கவங்க அதை சாப்பிடலாமா? நெல்லிக்காய் சாப்பிட்டா சளி பிடிக்குமா? இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க. நெல்லிக்காய் பொதுவாக சீதள உடம்புடையவர்களுக்கு உடலை பழக்கி கொள்ளுகிற வரையில் குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் கப நோய்களை எல்லாம் நீக்குகிற ஆற்றல் அந்த நெல்லிக்காய் சாப்பிடுவதாலே கிடைத்து விடும். அது மாதிரி தான் நம்ம சோற்று கற்றாழை கூட. ஆரம்பத்தில் சோற்று கற்றாழை எடுத்துக்கொண்டா சளி பிடிக்கும், ஆனால் தொடர்ந்து சோற்று கற்றாழை எடுத்து பழகி விட்டால் சளியே பிடிக்காது. பொதுவாக ஒரு நெல்லிக்காய், நாட்டு நெல்லிக்காய் ஒரு நாளைக்கு ஒருவருக்கு போதும். 4-5 நெல்லிக்காய் சாப்பிட்டா என்ன ஆகும்? மலமாக வெளியேறும், அவ்வளவுதான். அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நமக்கு தேவையானது எவ்வளோ ஒரு நெல்லிக்காயிலே இருக்கிறது. அதில் முக்கியமாக நமக்கு இயற்கை கொடுத்துருக்கிற ஒரு வரம் என்னன்னா, இரும்பு சத்தும் விட்டமின் சியும் ஒன்றா இருப்பது நெல்லிக்காயில். கூஸ்பெரி, இப்போ நான் போய் வெளிநாடுகளிலிருந்து வருகிற பழங்களை, நிறைய பழங்களை வாங்கி அதிலே நிறைய விட்டமின் சி இருக்கிறது என்று சாப்பிடுகிறோம். ஆனால் விட்டமின் சி மிக அதிகமாக இருக்கிற ஒரு பழம் எதுன்னா நெல்லிக்காய் தான். இப்போ கிவின்னு ஒரு பழம் விற்கிறது, அதை வாங்கி சாப்பிடுவது, ஒரு பழம் 60 ரூபா, 35 ரூபா, 40 ரூபா, சீசனை பொறுத்து சொல்லுகிறான். அதை விட பல மடங்கு நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்கிறது. ஆனால் இதை பற்றி சொன்னால் மக்களுக்கு தெரிவதில்லை. நெல்லிக்காய் தானே, ஒரு நெல்லிக்காயை இந்த கொட்டையை நீக்கிவிட்டு மேலே இருக்க தோலை எடுத்து மிக்சியில் இட்டு அரைத்து அந்த நெல்லிக்காயினுடைய ஜூஸ், உங்களுக்கு கொஞ்சம் ருசி வேணும்னா அது கூட ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம், இல்லை தேவையில்லை ஒரு பிஞ்சு இனிப்பு சேர்த்துக்கலாம், அல்லது கொஞ்சம் தேன் போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரையோ பனங்கற்கண்டோ இல்லை தேனோ போட்டு அந்த நெல்லிக்காய் ஜூஸை தினம், ஒரு நெல்லிக்காயில் எடுத்த ஜூஸ் ஒரு கோப்பை தினம் வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிட்டு கொண்டு வந்தால் பொதுவாக எல்லா நோய்களுக்கும் எதிர்பார்த்தல் கிடைக்கும். உடலுக்கு வேண்டிய பலம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். இப்போ நெல்லிக்காயில் பல தயாரிப்புகள் உண்டு. இப்போ நீங்களே கடையில் பார்த்துருப்பீங்க, நெல்லிக்காய் கேண்டி,
நெல்லிக்காயில் வந்து தேனூரல். தேனூரல். நெல்லிக்காய் தேனூரல் மாதிரி ஒரு உண்மை உலகத்திலே இருக்க முடியாது. என்னன்னா தேனூரல்னு அதை தேன்லேயே ஊற வச்சிருக்க மாட்டான். சக்கரை சக்கரை பாகல போட்டு ஊற வச்சு அதுக்கு பேரு தேனூரல்னு வைக்கிறான். எல்லாமே அப்படிதான் சார். பாதாம் தேனூரல், குல்கந்து, ரோஜா குல்கந்து. குல்கந்து நிஜமா தேன்ல போட்டு பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்கும்போது தெரியும், அந்த வாசமே காட்டி கொடுத்துரும். தேன் உண்மையான தேனாக இருந்தாலுமா தொண்டையில ஒரு சிறு கரகரப்பு வரும். அதுதான் ஒரிஜினல் தேன். ஒரிஜினல் தேன் இன்னைக்கு விலை ரொம்ப ஜாஸ்தி. ஆமா, ஒரு நாள் நம்ம நிகழ்ச்சியில பேசலாம் சார். இந்த ஒரிஜினல் தேன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தியே நம்ம பேசலாம் சார். ஸோ மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஸோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த தேன் ஊறல்ல போட்டு நம்ம சாப்பிடலாம்ல சார் நெல்லிக்காய்? சாப்பிடலாம் சார். அதாவது நெல்லிக்காயை பிளான்ச் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கம்மா. நெல்லிக்காயிலிருந்து எதை தயாரிப்பதாக இருந்தாலும் அந்த சுடு தண்ணியில் ஒரு 20 நிமிடம் 24 நிமிடத்தை மிகாமல் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து உடைச்சோம்னா அந்த கொட்டை தனியாக போகல, தோல் தனியாக வந்துடும். வேக வைக்கிறது. வேக வைக்கிறது அது அதிக நேரம் கொதிக்க வச்சிடக்கூடாது. அதிக நேரம் வேக வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்கிற விட்டமின் சி எல்லாம் எவாபரேட் ஆகிடும். ஒரு 20 நிமிஷம் இந்த கொதி நீரில் அதை போட்டு எடுத்துகிட்டு பண்ணோன்னா அவ்வளவு இழப்பு இல்லை. அப்போ இழப்பு இருக்கும். இந்த நெல்லிக்காயில் கண்ணுக்கு பலம் தருகிற கண் பார்வையை நேர்த்தி செய்கிற ஆற்றல் அவ்வளவு அதிகமாக இருக்குது. நெல்லிக்காய் கண்ணுக்கு நல்லது. நெல்லிக்காய் கல்லீரலுக்கு மிகச்சிறந்தது. கல்லீரல் நோய்களுக்கு மிகச்சிறந்தது. கல்லீரலை பாதுகாப்பதற்கு மிகவும் சிறந்தது. நோய் எதிர்ப்பாற்றல் தருவதற்கும் நெல்லிக்காய் மிக உயர்ந்தது. ஆக நெல்லிக்காய் மிகச்சிறந்த ஒரு ஒற்றை மூலிகையாக ஆரோக்கியத்தை ஈட்டு கொடுப்பதிலே இணையற்ற ஒரு மூலிகை. இன்னும் நிறைய பேருக்கு சந்தேகம் என்ன, நீங்க முதல்ல கேட்ட மாதிரி வேற ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க நெல்லிக்காய் எடுத்துக்கலாமா, இது சாப்பிட்றதுனால குளிர்ச்சி ஆகுமா உடம்பு, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா சார்? நெல்லிக்காயை ஆரம்பத்தில் கப உடம்பு உள்ளவர்கள், அதாவது குளிர்ச்சியான உடல் உடையவர்கள் எடுத்துக்கொண்டால் சளி பிடிக்கும். ஆனால் அது கொஞ்சம் மருந்து எடுத்துக்கொண்டு அதை சரி செய்து கொண்டால் பிறகு சளியே பிடிக்காது. ஒரு முறை அது பழகிற வரைக்கும். அதனால் அப்படி எடுத்துக்கொண்டு எடுப்பது நல்லது. நெல்லிக்காயை யார் வேணாலும் எடுக்கலாம். அதுலேயும் கர்ப்ப காலத்தில் பெண்கள் எடுத்துக்கொள்வது இந்த ஹீமோகுளோபினை குறையாமல் பராமரித்து குழந்தைக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து தாய்க்கும் ஆரோக்கியத்தை கெடுக்காமல் பாதுகாக்கிற சக்தி நெல்லிக்காய்க்கு உண்டு. அதே மாதிரி பாலூட்டுகிற காலத்தில் என்ன கேட்டால் எல்லா பெண்களும் நெல்லிக்காய் லேகியம் சாப்பிடணும். யார் வேணாலும் சாப்பிடலாம். பள்ளிக்கூடம் போகிற குழந்தைகள், தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்கள் இந்த நெல்லிக்காய் இலகம் சாப்பிடுவதில், இலகம் லேகியம் எல்லாம் ஒன்று தான். இந்த நெல்லிக்காயில் சேர்ந்து சாப்பிடுவதனால குருதி தூய்மை வரும், குருதியினுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், உடல் பலம் அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பாற்றல் கர்ப்பிணி பெண் எடுக்கிற போது தாய்க்கும் சேய்க்கும் அது நன்மை பயக்கும். இப்படி பல நன்மைகளை நெல்லிக்காய்க்கு அடிக்கொண்டே போகலாம். சரி, இன்னும் நிறைய பேர் வீட்டில் இந்த ஊறுகாய் சாப்பிட்ற வழக்கம் உண்டு. அதில் குறிப்பாக நெல்லிக்காய் ஊறுகாயை பயன்படுத்துறது உண்டு. ஸோ இதனால ஏதாவது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கா சார்? நெல்லிக்காயினுடைய பெனிஃபிட் அதில் கண்டிப்பாக இருக்குமா. ஆனால் அதில் சேர்க்கிற காரமும் உப்பும் இருக்குது. அது அந்த நெல்லிக்காயில் கிடைக்கிற நன்மையை விட தீமை அதிகமாக கொடுக்கிறது. அதனால் குறிப்பாக நான்லாம் ஊறுகாய்க்கு எதிரின்னு சொல்லலாம். என்ன ஊறுகாயை தொட்டுக்கவே மாட்டேன், நான் சாப்பிடவே மாட்டேன். அது சிலர் ஊறுகாய் இல்லாமல் சாப்பிட மாட்டார். அப்படி சிலர் இருக்கிறார்கள், பழகி விட்டவர்கள். பழகிட்டா கஷ்டம், ஊறுகாய் இல்லாமல் அப்பளம் இல்லாமலாம் சாப்பிட்றது. ஸோ நெல்லிக்காய் பொதுவாக மிகச்சிறந்த ஒரு மூலிகைமா. எல்லாரும் நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளணும்னு தான் சொல்லுவேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னாக்கா அன்றாடம் தவறாமல் ஒரு 2 அங்குலம் 3 அங்குலம் நீளம் கேரட்டு, ஒரு அரை பீட்ரூட்டு, ஒரு நெல்லிக்காய், இது 3ஐயும் சேர்த்து ஜூஸ் செய்து அன்றாடம் சாப்பிடுகிறேன். டெய்லி இன் மை ரொட்டீன் காலையில் இந்த ஜூஸ். இது பல ஆண்டுகளாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதுதான் உங்க இளமையினோட ரகசியம். இளமையா இருக்கிறது உண்மைன்னா அது ரகசியமா வச்சுக்கோங்க. நிச்சயமா. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில நெல்லிக்காயினுடைய மருத்துவ பயன்கள் என்னெல்லாம் இருக்கு, இதை யாரு சாப்பிடலாம், எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கறத பத்தி தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி.